ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீஷோவில் வந்து என்னோடய கிச்சனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மீஷோவிலேருந்து. இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போவே வந்து வீடியோ போடலான்னு நினச்சேன். சரி, நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 இயர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூஸ் வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பாட்டில் நான் யூஸ் பண்ணாமலே இருந்துட்டேன். நான் வீட்டில் போயிருந்ததுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பாட்டில் வந்து இதோட நிலமை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மோசமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசு போல் ஆகிடுச்சு. இதில் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நான் தேய்க்கும் போது 2 டைம் கை தவறி வந்து விழுந்துருச்சு. பட் ஆனால் ஒன்றுமே ஆகலை. நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. குவாலிட்டியுமே பயங்கர சூப்பராக இருக்குது குவாலிட்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் ஆனதுனால அதோட மூடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு, ஒன்று ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அப்புறம் மூடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிச்சுக்கிச்சு. அந்த லப்பர் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் பிச்சுக்கிச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே இருக்கிறது மட்டும் மீஷோவில் நமக்கு தனியாக கிடைக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது 2 மூடி மட்டும் நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாட்டில் இதுக்காக நம்ம தூக்கி போட தேவையில்லை இல்லையா? ஏன்னா பாட்டில் வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது 1 இயர் ஆனதுனால அந்த மூடி மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஒருவேளை நான் யூஸ் பண்ணதுனால அப்படி இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஒரு 10 கிட்ட வாங்கியிருந்தேன். இது வந்து 1100 தான் வந்து பார்த்திங்கன்னா இது 1 கேஜிக்கு மேலேயே வந்து கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 கேஜி வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு ஸ்டோர் ஆகுது. அதில் வந்து 1100 ml தான் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா 1 கேஜி தான் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர் டைட்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு கையால் வச்சு ஓப்பன் பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஓப்பன் ஆகிடுது. இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 697 ருபீஸ். நான் வந்து வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 700 சம்திங் இருந்துச்சு. இப்போ ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சேம் இந்த இதுவுமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ml. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்துமே மொத்த பேக் ஆஃப் 10 வாங்கியிருந்தேன். இது பயங்கர ஏர் டைட். அந்த க்ரீன் கலர் காமிச்சா இல்லையா 1 கேஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதை விட இது பயங்கர ஏர் டைட்டாக இருக்குது. அது வந்து நம்ம ஒரு கையாலேயே ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணேன் கையிலேயே வந்து ஃபோன் வச்சுருக்கிறதுனால 2 கையை வச்சு தான் இது ஓப்பன் பண்ணேன். இப்போ வந்து இது பயங்கர ஏர் டைட்டாக இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது 2மே நீங்கள் அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 10. ஃபஸ்ட் டைம் ஒன்று காமிச்சாலே அதுக்குமே அவுட் ஆஃப் 10 தான் என்னோடய மார்க். 2மே வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் கிச்சனுக்கு வந்து நீங்கள் இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 500 சம்திங் இருந்துச்சு. இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. 419 ரூபாய் தான். இது வந்து 10மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மீஷோவில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் சமைக்கணுன்றதுக்காக எனக்கு அந்த அளவுலாம் சரியாக தெரியல. பர்ச்சேஸ் பண்ணி அதனால வந்து பார்த்திங்கன்னா 1 ml 2 ml 10 ml அது வந்து பார்த்திங்கன்னா 1.25 ml 50 ml 7.5 ml 15 16 ml சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து இது வந்து நம்ம போட்டு சமைச்சிக்கலாம். அதனால் வந்து நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, சுமாராக தான் இருக்குது. நான் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது 100 ருபீஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு அவுட் ஆஃப் 8 தரேன் நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் சிப்ஸ்லாம் அடிக்கடி வந்து போடுறதுனால இது வந்து வாங்கினேன். இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 190. நான் இந்த சிப்ஸ் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 200 சம்திங் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உருளைக்கிழங்கு. இது மேலே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால இது உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் அதை வச்சு அது கீழே விழுந்துருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து கை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சீவிப்பேன். ஆனால் சீவை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக ரொம்ப மெலிசாக சூப்பராக வருது. நம்ம கடைங்கள்லாம் சிப்ஸ் போடுவாங்களே சேம் அதே மாதிரியே வருது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்க்கு அவுட் ஆஃப் 10க்கு 10. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதே நான் மறுபடியும் இது காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லப்பர்ஸ்லாம் அது காமிக்க மறந்துட்டேன். எப்படி டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டே. இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக கீழே விழுந்தாலுமே நமக்கு கண்ணாடி உடையதோடு அந்த மேலே இருக்குது இல்லையா அது வந்து நமக்கு கீழே விழுந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் வாங்கும்போது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ்க்கு. இவ்வளோவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 150க்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 266 ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் வந்து இதுக்கு சட்னிக்காக இந்த கரண்டி யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் மேலே வந்து தோசை ஊற்றுவோம் இல்லையா தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று பெப்பர், ஒன்று சால்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லெண்ணெய் ஒன்று, நமக்கு தேங்காய் எண்ணெய் ஒன்று ஊற்றி வச்சுக்கலாம்.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக வாங்கியிருந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிச்சன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம இதில் கொட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் ட்ரே வந்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 252 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் இப்போ ஆயிடுச்சு. நான் இது வந்து தனித்தனியாக தான் வாங்கியிருந்தேன். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆஃப் 2 இருக்குது. நான் வாங்கும்போது இது ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயராகவே யூஸ் பண்ணுறேன். இதில் எந்த டேமேஜ் எதுவுமே கிடையாது. ரொட்டேட்டும் சூப்பராக ஆகுது. எவ்வளோ வெயிட் வச்சாலுமே நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெயிட்டுமே நல்லா தாங்குது. பாருங்கள் இவ்வளோ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வச்சேன். இதை விட வெயிட்டான பொருளுமே நான் ஸ்டோர் பண்ணி பார்த்தேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா இது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பயங்கர குவாலிட்டியாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும். அதை நம்ம வந்து அழகாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு அவுட் ஆஃப் 10. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைசிங் பண்ணி வைக்கிறதுக்காக இது வந்து பேக்கப் 8 வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிருக்கும். பேக் ஆஃப் 8 வாங்கியிருந்தேன். அம்மா வந்து இந்த பாக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 3 கொடுத்துட்டு நான் ஒரு 5 வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் போட்டு வச்சா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1 வீக் மேலே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் ஒன்றுமே ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாகிடுச்சு. 311 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் நான் வாங்கும்போதே வந்து எனக்கு டேமேஜ் தான் வந்துருந்துச்சு. சரி ஓகே 8ல் தானே ஒன்று டேமேஜாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணல. உங்களுக்கு இந்த மாதிரி டேமேஜெல்லாம் வந்தால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. நான் சரி வேணாம் விடுங்க, அது வர்றதுக்கு மறுபடியும் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரிட்டர்ன் பண்ணலை. அதுக்கு என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு நான் 8 மார்க் தரேன். ஏன்னா குவாலிட்டி கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஓகே சுமாராக தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து வீட்டில் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் அங்கங்கே வச்சா கீழே தொப்புன்னு விழுந்து உடஞ்சிருதுன்னு சொல்லிட்டு இதுக்காக நான் அது வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதோட ப்ரைஸ் வந்து 163. நான் வந்து வாங்கும்போது எனக்கு சரியாக ப்ரைஸ் ஞாபகம் இல்லை, ஒரு 1 இயர் ஆனதுனால. இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. 1 இயர் ஆனாலுமே இது வந்து எங்கேயுமே வந்து ஒன்றுமே ஆகலை. இது வந்து அப்பப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 1 இயராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ வேலைக்கு நான் காய வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். துருவெலாம் பிடிக்கவே கிடையாது. நான் அன்னைக்கு எப்படி வாங்கினேன்னா இப்போ வரைக்குமே அது குவாலிட்டியும் சரி அதுவும் அப்படியே தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 10க்கு அவுட் ஆஃப் 10. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்குக்காக இந்த ட்ரே வாங்கியிருந்தேன். பட் இது வாங்கினது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆசையாக வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பட் கலர் வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதனால் இது வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 200க்கு மேலே இருந்துச்சு. இப்போ வந்து 190 ருபீஸ் தான். இதுக்கு வந்து எக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 20-30 வச்சுக்கலாம். அதுக்கு என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு அவுட் ஆஃப் 7 நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வாங்கினது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். இது ஆசையாக வாங்கணும். பட் இது நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 வந்து இருந்துச்சு. எனக்கு 7மே வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 தான் வந்துருந்துச்சு. அதை ரிட்டன் போட்டேன். மறுபடியும் அது வந்துடுச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு நான் 9 மார்க் தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேவ் பண்ணுறதுக்காக சைட் ரேக் வந்து வாங்கியிருந்தேன். இது குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இது வாங்கின உடனே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆகிடுச்சு. ஃபுல்லாக துரு பிடிச்சிருச்சு. அதனால் வந்து ஆனால் மற்றபடி குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குது. இது சைடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளாஸ், இந்த குட்டி குட்டி கிண்ணம், இந்த மாதிரி வந்து மேலே நீங்கள் தட்டு, நீங்கள் அப்புறம்லாம் அஞ்சரை பெட்டி இதெல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கிண்ணம் நிறையா இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் கவுத்து நான் வந்து சைட் ரேக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு நான் 8 மார்க் தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இது தான் சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப ஆசையாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சட்னி செஞ்சாலுமே ஏதாவது நான் யூடியூப்காக சமைச்சாலுமே இதில் வந்து நான் ஊற்றி வச்சுப்பேன். இது குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. இதுக்கு 10க்கு 100 மார்க்ஸ் கூட தரலாம். செம்ம குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது வந்து நான் வாங்கும்போது 500 ருபீஸு. அதுக்கு என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10. இது வந்து பார்த்திங்கன்னா நான் காய் கட் பண்ணுற ட்ரை தான் வாங்கியிருந்தேன். இதோட பாருங்களேன். இது வந்து நான் ஒரு 1 இயராக ஆகவே இல்லை, ஃபினிஷ் ஆகவே இல்லை. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறு வந்து ஆனால் இது வந்து சின்னதாக நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணேன். இந்த காய் கட் பண்ணுறது காய் சாப்பர் வந்து இது வந்து பெருசு நான் அவ்வளோவா யூஸ் பண்ணாதனால பெருசுமே நல்லாயிருக்கு. ஆனால் சின்னதை விட பெருசு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெங்காயம்லாம் போட்டு ஒரு இழுத்தாவே சூப்பராக நல்லா சாப் பண்ணிடுது. இது பாருங்கள் குவாலிட்டி. இது அந்த கயிறெல்லாம் இன்னும் ஒரு 2 டைம் நான் இழுத்தேன்னா அறுத்துக்கும். ஸோ மறுபடியும் இதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க ரெண்டுமே. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்க்கு 10க்கு அவுட் ஆஃப் 10 நான் தரேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய கீ ஹோல்டருக்காக நான் அது வாங்கியிருந்தேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப ஸ்வீட் ஹோம்னு சொல்லிட்டு அழகாக இருந்துச்சு, அதனால அதை வாங்கியிருந்தேன். அதுக்குமே என்னோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா சரி வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு நான் இது ரிட்டர்ன் போட வேண்டாம் வந்து இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு அது பொம்மை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதாவது லைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். நல்லா தான் இருக்குது. ஓகே இது வந்து ரொம்ப என்னோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நான் 10க்கு 7 மார்க் தரேன். ஏன்னா ரொம்ப இது குவாலிட்டியாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் டார்க் கலருமே ரொம்ப டிம்மாக தான் வந்துருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ மீஷோ பொருள் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே இது ப்ரமோஷன் வீடியோஸ்லாம் எதுவுமே கிடையாது. பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இது ஷேர் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இதோட லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.